அதிவேகமாக பைக் ஓட்ட இளைஞர்களை ஊக்கப்படுத்தப்படுவதாக எழுந்த குற்றச்சாட்டிற்கு டிடிஎஃப் வாசன் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவை தற்பொழுது பார்க்கலாம். திடீர்னு என்னன்னு தெரியல, நம்ம பக்கம் எல்லாமே திரும்புது. காரணம் என்னன்னு ஒன்றுமே புரியல. திடீர்னு நெகட்டிவாகவும் பேசுகிற நிறைய பேர் இருக்காங்க. அது என்னன்னு தெரில. ஸோ நான் பண்ண யாரையுமே இன்ஸ்பயர் பண்ணது கிடையாது. வேகமாக ஓட்டுங்க, ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டுங்க, ஸ்டண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் ஸ்டண்ட் பண்ணுவேன். பட் நான் பண்ண என்னோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும். நம்ம எவ்வளவோ தூரம் போகிறோம். ஸோ அந்த டைமில் திடீர்னு நம்ம வண்டி டக்குன்னு தூக்கிடுச்சுன்னா எப்படி இறக்கணும் அப்படிங்கிற நாலேஜெலாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. அதே மாதிரி நான் ஹை ஸ்பீடில் போகிறேன். இப்போ ஒரு 250 247 நான் ஓட்டியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நிறைய பேர் காமிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அந்த 247 அப்படிங்கிறது நான் தமிழ்நாட்டில் ஓட்ட கிடையாது. ஸோ நார்த் சைடில் யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவேன்னு சொல்லி ஒரு பெரிய ஹைவே. பைக்கோட திறனை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு மட்டும்தான் அந்த பைக்கோட ஸ்பீடு எவ்வளோன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நார்த் சைட்லலாம் இந்த மாதிரி நம்ம ஒரு சேனல் வச்சு நம்ம பண்ணுறோன்னா நிறைய பேர் அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டில் ஏன்னு தெரில. ஸோ நம்ம ஒருத்தவங்க புதுசாக வளர்ந்து வரோன்னா அது ஏறி மிதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட மாட்டேன். அதுக்குன்னு ஏறி மிதிக்கலைன்னு சொல்லிட மாட்டேன். சப்போஸ் நான் யாரையாவது இன்ஸ்பயர் பண்ணியிருந்தா உண்மையாகவே என்னை மன்னிச்சிக்கோங்க. அண்ட் தயவு செஞ்சு பார்த்து பத்திரமா ஓட்டுங்க, ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டுங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.